ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். எந்த கொஸ்டின்னா 2020 நடந்த ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம மேத்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எதற்கு இந்த சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டாயமாக இந்த சீரீஸ் பார்க்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 50 to 80 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சரி, ரிவர்ஸில் இருந்து ஒரு 50 to 80 கொஸ்டின் பேப்பர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் என்ன பண்ணலாம், அதை பிக்கப் பண்ணி எடுத்துடலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ தான் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்கே டவுன்லோட் பண்ணணும், அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிமா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்காண்டி எல்லாமே நீட்டாக நான் என்ன பண்ணுறேன், உங்களை அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் புக்கை திறந்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏற்றாறப்போல் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்காண்டியாச்சும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தே ஆகணும். சரியா? ஸோ இன்றைக்கி இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லா ஜிஎஸ் டாப்பிக்கும் பார்த்துருவோம். ஸோ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நியூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே இப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவோம், நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் எச்னோர்னியா அண்ட் சால்வினியா இந்த அக்வாட்டிக் பாடிஸ் ஆர் ப்ராப்ளமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பிளான்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ரெண்டுமே அக்வாட்டிக் பாடிஸ்னால் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கும்ல, அது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ தீங்கு விளைவிக்கும், ப்ராப்ளமேட்டிக் அப்படிமா கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன கொடுக்காம பாருங்கள், ரெண்டு ஈஸியாக தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆயிரும், அந்த சர்ஃபேஸில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் இந்த வாட்டர் வேவ்ஸ்க்கு பிளாக் ஆயிரும், காற்று உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ப்ராப்ளமேட்டிக் அப்படிமா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு. இது நிறைய விஷயங்கள் படிக்கும்போது பாட்னி 11th வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ரெண்டுமே என்னது கரெக்ட் தான், ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. சரியா? அப்படி செகண்ட் கொஸ்டின் வாங்க. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். சரியா? ஸோ பாரிஸ் சான்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போது கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா எல்லாத்துக்குடைய ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு CaSO4 H2O. ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் பார்க்குற விட புக்கில் இருக்கிற கெமிக்கல் நேம்ஸ் இருக்கும்ல, அதற்கான ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அதுலேயும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரிப்பீட்டடாக கேட்குறது. சரியா? சிம்பிளான கொஸ்டின் தான், பட் அடிக்கடி கேட்பாங்க, நீங்களே இங்கே தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மார்பிள். ஸோ மார்பிள் கண்டெய்ன்ஸ் டேஷ் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சுக்கணும். சரியா? ஸோ மார்பிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CaCO3. சரியா? சலவை கல்லில் இருக்கக்கூடியது என்னது, CaCO3ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்த பாருங்கள். Which of the following two products are excluded from the admit of GST? சரியா? ஸோ கீழே காணப்படும் பொருள்கள் மற்றும் சேவைகள் வரியிலிருந்து தவிர்க்கப்பட்ட 2 பொருட்கள் எவைன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இது நம்ம என்ன பண்ணிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் GST படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய விஷயங்கள் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்துக்கும் டொபாக்கோக்கும் என்ன கிடையாது, நமக்கு GST கிடையாது. சரியா? பெட்ரோலியம் மற்றும் டொபாக்கோ. சரியா? ஸோ பெட்ரோலியம் அப்புறம் புகையிலை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். சரியா? ஸோ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஈஸியாக கொடுத்துருவாங்க. சரி, நம்ம ஒரு விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பீம் ஆப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீம் ஆப்புக்கு அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதற்கான கரெக்டான லிஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் பிளாட்ஃபார்ம் தான். நீங்கள் இந்த ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, பீம் அப்படிங்கிற வேர்டு போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபார் யூஸிங் ஆதார் பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு இதுவும் தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ கண்டிப்பாக இந்த பீமுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆதாரில் இந்த வேர்டு இருக்கும். சரியா? நீங்கள் ஆதார் கார்டு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக பிக்கு 1 தான் அப்படிங்க போட்டுருவீங்க. கரெக்டாக அப்படியே சாய்ஸுக்கு வாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டும் தெரியவே இல்லை, விட்டுலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியவே இல்லை, விட்டுடலாம். அப்படியே இங்கே சாய்ஸுக்கு வாங்க. ஏக்கு 1 தெரிஞ்சு போச்சு. ஸோ பாருங்கள், ஏக்கு 1 தான் இருக்குது. ஸோ கண்ணை மூட்டு போட்டலாமா பி சாய்ஸ்னு போட்டலாம் தானே? ஏன்னா வேறு ஒன்று இல்லவே இல்லையே. 2 இருக்குது, 1 இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ 1ங்கிறது பி சாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ சரியாக இப்போ என்ன தான் இருக்கும் உங்களுக்கு, நர்ச்சரிங் உமன்ஸ் ஃபார் என்டர்பிரைனர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த ஆப் சோத யாத்ரா இதில் கூட பாருங்களாம், யாத்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாத்ரா போகிறோம், ஸோ நடந்து போகிறோம், அந்த மாதிரி யாத்ரான்னு ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹைவே யூசர்ஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் என்னன்னே தெரியாமல் இருந்தால் கூட ஒரு சில வார்த்தைகளை வச்சு நம்மளால நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சரை போட்டலாம். இந்த மேட்ச் அவளையும் பொறுத்தளவில் புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பி மேப் உங்களுக்கு தெரியும், ஆதார் கார்டு.
அப்புறம் இந்த யாத்ரா பாருங்கள் என்னது ஹைவே யூஸஸ் டக்குன்னு போட்டு முடிச்சலாமா. ஸோ சாய்ஸ் என்ன பி சாய்ஸ். சரியா, இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எல்லாமே இங்கே எல்லா கொஸ்டின் பார்க்காம சொல்லி தந்துட்டே இருப்பேன். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, 6th கொஸ்டின். தேர் இஸ் அன் அவார்ட் கிவிங் டு த பெஸ்ட் கோச் இன் ஸ்போர்ட். வாட் இஸ் கால்டு? இட் இஸ் கால்டு. சரியா, அப்போ நீங்கள் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போகும்போது நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அந்த அவ்வளோ அவார்ட்ஸும் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ இதில் வந்து கோச்சுக்கு கொடுக்குற அவார்டு வந்து என்னது துரோணாச்சாரி அவார்டு. சரியா, ஸோ கோச்சுக்கு கொடுக்குற அவார்டு வந்து துரோணாச்சாரி அவார்டு. அதுக்கப்புறம் அர்ஜுன் அவார்டு, அப்புறம் ராஜீவ்காந்தி கேல்ரத்னா அவார்டு, அப்புறம் தயன்சந்த் அவார்டு. இந்த 3 அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட். சரியா, பிளேயர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ். இது வந்து கோச்சு கொடுப்பாங்க. மீதி 3மே வந்து பிளேயர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ். அதில் இந்த அர்ஜுன் அவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் 5 lakhம் அப்புறம் பிரான்ஸில் வந்து ஸ்டாச்சும் கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்கன்னு படிச்சுக்கணும். சரியா, ஸோ ரிஃபர் பண்ணும்போது இந்த அவார்ட்ஸ் நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்க, லாஸ்ட்டாக யார் வாங்கினாங்க அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்கன்னு சொல்லிடுறேன். அர்ஜுன் அவார்டில் ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்க அப்படின்னா எஸ்ஜே. சரியா, எஸ்ஜே கான்ட்ராக்டர் அப்படிங்கிற பர்சன் வாங்கியிருப்பார். ராஜீவ்காந்தி கீழ்ரத்னா அவார்டு ஃபஸ்ட் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா விஸ்வநாத் ஆனந்த் வாங்கியிருப்பார். சரியா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் துரோணாச்சாரி அவார்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன தான் 5 லட்சம் கேஷ் ப்ரைஸு. ஃபஸ்ட்டு யார் வாங்கினா பார்த்தீங்கன்னா பச்சந்திர பாஸ்கர் பகவத் அப்படிங்கிற பர்சன் வாங்கியிருப்பார். அதே மாதிரி அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற தயன்சந்த் அவார்டு. சரியா, ஸோ இது யார் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா சுராஜ் பிரஜதர் அப்படிங்கிற பர்சன் வாங்கியிருப்பார். ஓகேவா, ஸோ இதுக்கும் கேஷ் ப்ரைஸ் 5 lakh. ஓகேவா, ஸோ இப்படி தான் படிக்கணும். சரியா, ஸோ ஸ்போர்ட்ஸ் படிச்சிங்க அப்படின்னா எல்லா அவார்ட்ஸும் மொத்தமாக பேப்பரில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்க, ரீசெண்டாக யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்களா இல்லை மெடல் கொடுக்குறாங்களா, அப்புறம் என்னென்ன அதில் பிக்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த இயரில் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, படிக்கும்போது அவ்வளோ கவர் பண்ணிடணும். சரியா, ஸோ ஒரு பாயிண்ட் தான், ஒரு கொஸ்டின் தான். பட் நீங்கள் திருப்பி படிக்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா, நான் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். படிக்கும்போது இந்தந்த விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வரும், ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எத்தனிக் குரூப்ஸ் டஸ் நாட் பிலாங் டு இந்தியா? ஸோ இந்தியாவில் பிலாங் ஆகாது, இந்தியாவில் வர இல்லாத குரூப் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னது கசோகேட் ரைஸ் தான். சரியா, வேறு எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ளது, அது மட்டும் தான் இந்தியாவில் கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து என்னது பி சாய்ஸ். அது வந்து எங்கே உள்ளதுன்னா யூரோப்பு, நார்த் ஆஃப்ரிக்கா, அப்புறம் சவுத் ஏஷியாவில் உள்ள ஒரு கேம் தான் அது, ரேஸ் தான் அது. சரியா, சரி அடுத்த கொஸ்டின் வாங்க. 8th கொஸ்டின். த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே இன் இந்தியா. சரியா, வச்சுட்டாங்களா? அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வேஸ், அதில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாக கேட்டிருக்காங்களா? அப்போ நார்த் ஈஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா, எங்கே இருக்குன்னா மலிகான். சரி, நார்த் ஈஸ்ட் மலிகான். அப்புறம் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாம்பே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ பாம்பேக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டு. சரி, வெஸ்டர்ன் ஏரியாவில் வரும். சென்னை பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு தெரியும் தான், சதர்ன் ரயில்வே சவுத்து. அப்புறம் டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து. சரியா, அந்த லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெல்லி வந்து நார்த்து, சென்னை வந்து நமக்கு சவுத்து தெரியும், பாம்பேங்கிறது வெஸ்ட்டு, அப்புறம் மலிகான் அப்படிங்கிற வந்து என்னது நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஹெட் குவார்ட்டர். ஓகேவா, அப்போ நீங்கள் எக்ஸாம் படிக்கும்போது கண்டிப்பாக என்னது ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் ஃபாலோயிங் ரிவர்ஸை கொடுத்துருக்காங்க. சரி, ரிவர்ஸ் சிஸ்டமும் ரிவர்ஸும். ஸோ இண்டஸ் ரிவர் சிஸ்டம். சரியா, இண்டஸ் ரிவர் சிஸ்டம் என்ன வரும் ஜலம். கரெக்டாக? ஸோ ஜலம் போட்டுக்கலாம். அடுத்த பிரம்மபுத்திரா, ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுக்கலாம். பிரம்மபுத்திரானது உங்களுக்கும் சாங்கோஸ். அப்புறம் கோதாவரி. சரியா, கோதாவரி ரிவர் வந்து பஞ்ச் கங்கா. சரியா, 3. அடுத்தது கிருஷ்ணா ரிவர் வந்து பீமா. ஓகேவா, இது கொஞ்சம் டஃப் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது, ஜாகிரபி நிறைய விஷயம் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஒன்று கிடச்சாலும் டக்கு என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ என்ன வரும் உங்களுக்கு, ஏக்கு வந்து 2 போட்டோமா? ஸோ ஏக்கு வந்து 2 போட்டோம் அப்படி தானே? ஸோ ஆன்சர் வந்து டி சாய்ஸ் தான். சரியா, ஒன்று தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ஆன்சர் இருக்க போது. அப்படி அடுத்த கொஸ்டின் வாங்க. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் மவுண்டன் ரேஞ்ச் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். சரியா, ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் படிச்சிருவோம். சரியா, ஆனால் அரேஞ்ச் பண்ணி ஆர்டரில் வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டஃப்பான விஷயங்கள் தான். பட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துன்னா மைனஸ் மார்க் இல்லை அப்படின்னா சும்மா உங்களுக்கு கெஸ் பண்ணி போட்டுருங்க. சப்போஸ் மைனஸ் மார்க்லாம் தயவு செஞ்சு போடாங்க, தெரிஞ்சால் மட்டும் கிளிக் பண்ணுங்க, இல்லை விட்டுருங்க. சரியா, ஸோ இதை ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வரும், கரக்கோரம் ரேஞ்ச் வரும். சரியா, அதுக்கப்புறம் அதாவது நார்த்துலேருந்து சவுத்து, மேலேருந்து கீழே வரை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரக்கோரம் ரேஞ்ச் வரும். ஸோ ஃபாலோட் பை லடாக் ரேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்கர் ரேஞ்சு, அப்புறம் லாஸ்ட்டாக என்ன வரும், பீர் பஞ்சல் ரேஞ்ச் வரும். சரியா,
ஸோ கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் கூட நீ கன்யூஸாக லொக்கேஷன் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் உள்ள லொக்கேஷன் படித்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, அடுத்த பாருங்கள் 11th கொஸ்டின். விச் ஃபேக்டர் வாஸ் க்ளோஸ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைன் ஆஃப் மௌரியன் எம்பையர்? மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்தது? சரியா? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அசோகாவுடைய நான் வயலன்ஸ். சரியா? ஸோ அகிம்சை வழி தான். சரியா? அதை என்ன ஆகி போச்சு, அங்குள்ள மிலிட்ரி வந்து ரொம்ப ரொம்ப செயல் இழக்க வச்சுட்டு வீக்கெண்ட் ஆகிட்டு, அதனாலையும் என்னாச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப வீக் ஆகி போச்சு. இதான் வந்து என்னது, அந்த மௌரியன் எம்பையர் வந்து டெக்ளைன் ஆகிறதுக்கு காரணம், வீழ்ச்சிக்கு காரணம். சரியா? ஸோ ஆன்சர் வந்து டி சாய்ஸ். 12th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் முகமது கவால்? இதுவும் அப்படி தான் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணிப்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டு, எது தப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கும்போதே அந்த எது தப்பு கரெக்டு, நாட்டு எஸ்ஸு அந்த மாதிரி வேர்டு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்கலாம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? என்னதான் நீ படித்தாலும் கூட உங்களுக்கு ட்விஸ்ட் எங்கே வைப்பாங்கன்னா இந்த சாய்ஸ்ன்னு ட்விஸ்ட் வைப்பாங்க. சரியா? ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்ட்டை மாற்றி கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு இதில் வந்து செக் வச்சுருவாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டு. சரியா? எல்லாமே வந்து முகமது கவான் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இந்த 4மே கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆல் கரெக்ட்னு போட்டுக்கலாம். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். Which one of the following is not correct about the extent of Indus Valley culture and civilization? கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றி தவறான கூற்று எது அப்படின்னா கேஞ்சஸ் வேலி, கங்கை சமவெளி மட்டும் வராது. அதில் மீது 3 வந்திருக்கும், கேஞ்சஸ் வேலி வந்து வராது. ஸோ ஆன்சர் வந்து டி சாய்ஸ். அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரியா? இதெல்லாம் வந்து இருக்குதுல பேசிக்கான சப்பத்தனமான கொஸ்டின். சரியா? இதெல்லாம் வந்து நீங்கள் தப்பாக விட்டிங்கன்னா அவ்வளோதான். சரியா? கவர்மெண்ட் ஜாபுக்கே நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணது. சரியா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26 நவம்பர் 1949. ஏன்னா பாலிட்டி இங்கே படித்தாலே ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இந்த வேர்டெலாம் வந்துடும், இந்த இயர்லாம் வந்துடும். சரியா? ஆனால் இதெல்லாம் தப்பு விடவே கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் வாஸ் சேலஞ்ச்டு அஸ் இன்வேலிட்? எந்த ஆக்டை வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் 1950, தடுப்பு காவல் சட்டம் 1950 ஆன்சர், பி சாய்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த டைரக்டிவ் பிரின்சிபல். இதுவும் அப்படி தான் பாலிட்டியில் பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். சரியா? டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் பிளேஸ் இன் விச் பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்ட் 4 மொத்த பார்ட்டு. சரியா? அப்புறம் ஆர்டிக்கலில் பேசிக்கான விஷயங்கள், அப்புறம் ஷெடியூல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. சரியா? ஆர்டிக்கல் வச்சு ஒன்றுக்கு மேலேயும் கொஸ்டின் வர வாய்ப்பு உண்டு. குரூப் 4 போய்ட்டால் கன்ஃபார்ம் 4 கொஸ்டின், 3 to 4 கொஸ்டின் ஷுவராக குரூப் 4 வந்துடும். அதை தாண்டி குரூப் 1 குரூப் 2லாம் ஒரு 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு வந்து பார்ட் 4 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வந்துட்டா ஆர்டிக்கல், இதே 2 கொஸ்டின் வந்துட்டா. ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் ஆர் கேரண்டீட் பை ஆர்டிக்கல் 19? அந்த சொன்னேன் ஆர்டிக்கல் 19. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 17th கொஸ்டின் இருக்கா, ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ். சரி, ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸு ஆர்டிக்கல் 19 கொடுத்துட்டாங்க, இங்கே இப்படி கொடுத்துருப்பாங்க. அதே இது ஒரு 50வது கொஸ்டின்லையோ 60வது கொஸ்டின்லையோ ஆர்டிக்கல் 19க்கு வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கும். சரியா? கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணிக்கலாம், ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா? இப்போ 17th கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, விட்டுருங்க. அங்கே போய் நீங்கள் சும்மா சேவ் பண்ணி வச்சிடக்கூடாது. லாஸ்ட்டில் நீங்கள் பேக்கில் போனீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளூஸ் கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் லக்கு, இல்லாட்டி ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தால் லக்கு, கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அப்படி என்ன வரும், ஆர்டிகல் 19னா ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு போச்சு. மொத்தம் எத்தனை ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா 6 ஃப்ரீடம் இருக்குது. அது என்னென்ன ஃப்ரீடம் அப்படிங்கிறத நம்ம பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் கிளாஸ் எடுத்துட்டோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போங்க, இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சி போயிடும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஹூ ஸ்டேட்டட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சோஷியல் டாக்குமெண்ட்? இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம் ஆகும் அப்படின்னு சொன்ன யார் அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின். சரியா? ஸோ இதுவும் அப்படி தான். சரியா? நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது கொஞ்சம் பர்சன்ஸ் கொஞ்சம் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ டேர்ம்ஸு அப்புறம் சில ஸ்லாகன் ஃப்ரேஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு லட்சுமிகாந்த் புக்கில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சமச்சீர் புக்கில் கூட 11th 12th இந்தியன் பாலிட்டியாக கொஞ்சம் இருக்கும். சரியா? லாஸ்ட் இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதையும் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இதுலேயும் பாருங்கள், ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதை போட்டுக்கலாம். சில்க்கு ஈஸியாக போட்டுக்கலாமா? சில்க் என்னது, தமிழ்நாடு. கரெக்டாக? சில்க் வந்து தமிழ்நாடு போட்டுக்கலாம். சரியா? அப்படி சாய்ஸ் பாருங்கள். ஏக்கு வந்து 2. ஸோ ஏக்கு 2 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. வேறு 3 ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் அவசியமே இல்லை. கண்ணை மூட்டு ஏ சாய்ஸை போட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் சில்க்கு தமிழ்நாடுன்னு தெரிஞ்சதுன்னா தெரியாட்டி கஷ்டம். சரியா? அது மட்டும் இல்லை, இங்கே வேறு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சி வந்து ஃபோரம் போடலாமா? கயர் இண்டஸ்ட்ரி கேரளா போட்டுக்கலாம். மற்றபடி கூட கொஞ்சம் மாட்டுவீங்க, ஏன்னா அது வந்து தூரம், நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்கலாம், பட் கேரளா பக்கத்து ஸ்டேட்டு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டக்குன்னு ஆன்சர் போட்டலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏ சாய்ஸ். சரியா? ஸோ திருப்பி போட்டு பாருங்கள். சரியா? ஸோ சில்க் வந்து தமிழ்நாடு, அப்புறம் காட்டன் வந்து அவங்க என்ன வரும்னா மகாராஷ்டிரா, அப்புறம் கயிறு வந்து போட்டாச்சு கேரளா, அப்புறம் ஜூட் வந்து வெஸ்ட் பெங்கால். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மேத்ஸ் இது லிஸ்ட்டு தான். சரியா? ஸோ இது கூட பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி அந்த இதை கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புதுசு, ஜிஎஸ்டினா என்னென்னு கூட தெரியல கூட வச்சுக்கலாம். சரி, என்னன்னு கூட தெரியல, இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், நல்லா ரீட் பண்ணணும், அதான் விஷயம். உங்களுக்கு கொஸ்டினே உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா லைன் பை லைன், வேர்ட் பை வேர்டு, இன்ச் பை இன்ச் நீங்கள் வந்து கொஸ்டினை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், நல்லா வாசித்து பாருங்கள், எதுவுமே ஐடியா கிடைக்காது. பட் ஒரே பாயிண்ட் மட்டும் இருக்குது, லக்ஸரி ஐட்டம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. லக்ஸரி ஐட்டம் என்னது? ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது. சரியா? ஸோ எப்போவுமே ஆடம்பரமாக நீங்கள் என்ன வாங்கினாலும் கண்டிப்பாக ரேட்டு கூடுதலாக இருக்கும். கரெக்டு தானே? ஒரு கையேந்தி பவனில் சாப்பிட்றதுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடும் வித்தியாசம் உண்டு. அப்படி தான், இங்கே ரேட்டு குறவாக இருக்கும், அங்கே ரேட்டு ஹையாக இருக்கும். அப்போ லக்ஸரின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டேக்ஸு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ என்ன இருக்குங்க, 4 எது பெருசு? 28 தான் பெருசு. அப்போ கண்டிப்பாக டிக்கு என்ன தான் வரும்? ஸோ லாஸ்ட் என்ன வரும்? இதான் வரும். கரெக்டாக? அப்படியே சாய்ஸுக்கு வாங்க, என்ன இருக்குதுன்னு பாருங்கள். டிக்கு வந்து 2 போட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் டிக்கு 2 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை வச்சு டக்குன்னு டி போட்டுடலாமா? ஏதாச்சும் இருக்கா? இங்கே 2 வேறு இல்லவே இல்லை. கரெக்டாக? சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா கஷ்டம், கொஞ்சம் கூட அடுத்த லெவலுக்கு போகணும். இங்கே 2 இதுவும் இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு சாய்ஸாக இருக்குது, கண்ணை மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம். எதுன்னு தெரிய வேண்டாம். ஹவுஸ் ஹோல்ட் நெசசிட்டி தேவையில்லை, கம்ப்யூட்டர் ப்ராசஸ் வேண்டாம், கேபிட்டல் குட்டு வேண்டாம், ஒன்றே ஒன்று போதும், லக்ஸரி ஐட்டம் வச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை வச்சு பாஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அது தெரியாத வரைக்கும் நம்மளும் பாஸ் பண்ண கஷ்டம்தான். சரியா? இதெல்லாம் சிம்பிளான ட்ரிக்கு, பார்த்துக்கலாம். எதுவுமே தெரியாமையே ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு நீங்கள் படித்தா என்ன பண்ணிக்கலாம், ஷூராக ஜாப் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, டி சாய்ஸு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் போட்டு பாருங்கள். சரியா? எதுக்கு என்னென்ன பர்சன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்போ உங்கள் கொஸ்டின் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு உண்மையான எக்ஸாம் போகும்போது லக்ஸரி கொடுத்துட மாட்டாங்க, பட் என்ன கொடுத்துருக்கலாம், ஹவுஸ் ஹோல்டு கொடுத்துருக்கலாம். ஹவுஸ் ஹோல்டு என்ன வேல்யூ, 5% வேல்யூ. கரெக்டாக? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டுன்னு வேர்டு வந்தாலே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபைன் போட்டுருவீங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு 4 மார்க் கையில் கிடச்சிட்டு, ஸோ இதை வச்சு 4 மார்க் கையில் வந்துட்டு, நாளைக்கு வேறு கொஸ்டின் நீங்கள் லைவாக பார்க்கும்போது இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன குழு கிடச்சா அதை யூஸ் பண்ணிடுவீங்க. யூஸ் பண்ணி அடிச்சு போட்டு மார்க் போயிட்டு வாங்கிட்டே இருக்கலாம். அங்கே வந்து லக்ஸரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, ஆனால் இந்த 3 கேட்கலாம்ல. அப்போ இந்த இடத்துல இந்த 3 படிச்சிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கிடச்சாலும் அந்த குழு யூஸ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காண்டி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க சொல்கிறது. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்க. வேர் டிட் த ரெவல்யூஷனரி கதர் மூமெண்ட் ஆஃப் பஞ்சாப் ஸ்டார்டட்? ஐயோ சாரி, ஒரே நிமிஷம், லைட் டச் பண்ண டக்குன்னு கிடையாது. ஓகே, பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ. சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான். 22வது கொஸ்டின் பாருங்கள். அஸ் அ சிம்பிள் ஆஃப் சுதேசி மூமெண்ட் ஏ நேஷனல் காலேஜ் வாஸ் ஸ்டார்டட் இன் கல்கட்டா அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யாருன்னு கேட்குறாங்க. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் டேஷ் ஆவார். யாருன்னா அரோபிண்டோ கோசி. சரியா? அரபிண்டோ கோஸ். பி சாய்ஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். 23வது கொஸ்டின். ஹூ ஆர்கனைஸ் த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இன் லண்டன்? லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பு உருவாக்கியவர் யார் அப்படின்னா தாடாபாய் நவ்ரோஜி. சரியா? ஸோ டி சாய்ஸ். 25வது கொஸ்டின் பாருங்கள். விச் வாஸ் த சீஃப் அவுட்கம் ஆஃப் த சந்தால்ஸ் ரெவல்யூஷன் ஆஃப் 1855? 1855 ஆண்டு சந்தரார்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு அவுட்கம், சரி, ரிசல்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னா பெங்கால் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்ட். வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. சரியா? இது ஹிஸ்ட்ரியில் அங்கங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள். நட்ராஜன் அண்ணாதுரை வாஸ் பாப்புலரி கால்டஸ் அறிஞர் அண்ணா பை ஹூம் கேட்குறாங்க. இதுவும் அப்படி தான். ஒரு சில பேர்களுக்கு வந்து ஏதாச்சும் நிக்நேம் கொடுத்துருப்பாங்க, இல்லாச்சும் ஏதாச்சும் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வர டேர்ம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கணும். யார் வச்சாங்கன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து
யாருக்கு போச்சு அப்படின்னு பார்த்துக்கணும். சரியா? இது யார் சொன்னாங்க அப்படின்னா பாரதிதாசன். சரியா? ஸோ அடுத்து நான் பிராமின் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர். ஸோ பிராமணர் அல்லாத இயக்கம் டேஷாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? 1916 1916. எப்போவுமே இயர் வச்சும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஸோ இயர் வச்சு உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், வரிசையாக ஆர்டரில் எழுதி வச்சு படிங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் செங்கல்பட் அண்டர் சேர்மன் ஆஃப் டேஷ்னு கேட்குறாங்க. செங்கல்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. யாருன்னா சவுந்தர பாண்டியன். WPA சவுந்தர பாண்டியன். 28th question, who presided over the Madras section of the National Congress in 1927? 1927 மெட்ராஸ் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஆன்சரி. சரியா? 29, the the Moorish traveler wrote about the condition of Tamil Nadu during Muhammad bin Tughlaq. சரியா? ஸோ முகலான் டேஷ் என்ற ஊரில் மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தில் நிலையினை தெரிவிக்க விவரித்துள்ளார். யார் அப்படின்னா இபன் பட்டூட்டா. சரியா? அடுத்து பாருங்க, வடவெங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படிங்கிற லைன்ஸை சொன்னது யார்? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா? எப்படி இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி டேர்ம்ஸ், லைன்ஸ், கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேஸு ஏதாச்சும் தெரியாது. லைன்ஸ்னாலே இம்பார்ட்டன். யார் சொன்னாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் தான். அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. எங்கெல்லாம் வருதோ தனியாகவே எழுதி வச்சுக்கோங்க. சரியா? யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கிறது தனியாக எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. சரியா? இது தப்பாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி சாய்ஸு. ஸோ கிளேஷியல் வார் சீக்வன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா நெட்டில் ரெஃபர் பண்ணேன், இதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வார் டேட்டிங் இவர் தான். கிளேஷியல் வார் சீக்வன்ஸும் யார் தான்? கியரர் டி கியர் தான். ஸோ தப்பான ஆன்சர் சி சாய்ஸ். சரியா? ஸோ அடுத்த கொஷின் 32 கொஷின், ஹூ வாஸ் ரோமன் ரைட்டர் ஹூ மேட் ரெஃபரன்ஸ் அபவுட் பாண்டியன் கிங்டம் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்து தகவல்களை எழுதியுள்ள ரோமனியர் யார் அப்படின்னா ஸ்ட்ராபோ. சரியா? ஸ்ட்ராபோ. 33 மேத்ஸு நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். 34 பாருங்கள், வாட் இஸ் த பெர்னியல் ரிவர் இன் தமிழ்நாடு? சரியா? தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ரிவர். அடுத்து பாருங்கள், அவுட் ஆஃப் 13 மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா த ஸ்டேட் ஹேஸ் 3 மேஜர் போர்ட். சரியா? ஸோ மொத்தம் 13 மேஜர் போர்ட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அது எதெல்லாம் கேட்குறாங்க? சென்னை, தூத்துக்குடி, அப்புறம் எண்ணூர். சரியா? இதை பார்க்கும்போது என்ன பண்ணிக்கலாம், இது போர்ட்டு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ், ஃபேமஸான ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு எங்கெங்கே இருக்குது, அதில் எது பெருசு எது சின்னது, ஓகேவா? அப்புறம் ஏரியா வைஸ் எது பெருசு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏர்போர்ட் போனீங்கன்னா ஏரியா வைஸ் எது பெருசு, அப்புறம் க்ளீனியஸ்ட் ஏர்போர்ட் என்ன, அப்புறம் ரொம்ப டர்ட்டாக இருக்கிறது, அப்புறம் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு, இன்னும் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது. பிஸியஸ்ட் மீன்ஸ் நிறையா பிளெயின்ஸ் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏர்போர்ட்டு. அதுலேயும் டொமஸ்டிக்கில் நிறையா வருது, இன்டர்நேஷ்னல் நிறையா வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின்லேருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடலாம். அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், திருப்பி நீங்கள் முடிச்சுட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் நோட்ஸ் எடுக்கணும். சரியா? எது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு நான் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தனியாக ஒரு டாபிக் கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன். ஒரு இல்லாத பட்சத்தில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், according to UNDP report 2015 in India dash state has ranked 6th in human development index 2015. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது தான் தலைக்கிற்கு பிடிச்சிரும். ஏன்னா இது ஆக்சுவலி 2020 கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? 2020 கேட்ட கொஸ்டின் பேப்பரில் 2015 டேட்டா கேட்டு வச்சுருக்காங்க. சரியா? மேக்ஸிமம் யாருக்குமே தெரிய வாய்ப்பு கம்மி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான், ஏதாச்சும் அடிக்கணும். முடியாத பட்சத்தில் விட்டுருங்க. சரியா? மைனஸ் மார்க்குன்னா விட்டுருங்க. இல்லை மைனஸ் மார்க் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. சரியா? அப்புறம் மேத்ஸு 37 கொஸ்டின் மேத்ஸு அதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? அது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். சரியா? ஸோ தயவு செஞ்சு கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். சரியா? மேத்ஸ் பொறுத்தவரை அப்படி நம்பரை கூட மாற்றாமல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்த பாருங்கள், 48வது கொஸ்டின், ஹவு மெனி பார் பாடி இஸ் ஃபவுண்ட் இன் நார்மல் விமன் கேட்குறாங்க. இயல்பான பெண்களில் எத்தனை பார் உறுப்புகள் காணப்படுகின்றன? ஸோ பார் பாடி அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நியூக்ளியஸ், நம்ம செல்லில் நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸ் சின்ன ஒரு டாட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதான் என்னது பார் பாடின்னு சொல்லுவாங்க. அது நார்மலான விமனுக்கு ஒன்று தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் போடுங்க, பார் பாடி மட்டும் போடுங்க, அந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காது உங்களுக்கு. சரியா?
சரி, அடுத்த பாருங்கள், ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் ஆர் கால்டு டேஷ் கொடுக்குறாங்க. சரியா, அந்த ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு தான் இந்த ஜீன்ஸ் இருக்கும். சரியா, அந்த முகத்தில் மீசை தாடி வளருதில்ல, ஸோ அதுக்கு காரணமானது இந்த ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஜென்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன தான் இருக்கும், ஒய் குரோமோசோம் தான். ஸோ என்ன ஆன்சர் வந்து சி சாய்ஸ், கேரிட் பை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம். சரியா, ஸோ ஒய்னால் என்னது மேலு, ஸோ ஆன்சர் வந்து என்னது ஒய் குரோமோசோம். ஸோ ஆன்சர் சி சாய்ஸ். அப்புறம் 50th கொஸ்டின், டேஷ் இஸ் நாட் அ லிவிங் ஆம்ஃபிபியா. சரியா, ஸோ இது பாட்டில் தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். இது 9th or 10th புக்கில் இருக்குது. சரி, 10th நினைக்கிறேன். சரியா, சரி ஞாபகம் இல்லை, 10th புக்கில் இருக்குது. ஸோ எது அப்படின்னா எது பி சாய்ஸ், என்னது எரியோப்ஸ். சரியா, 51th கொஸ்டின், 2 கெப்பாசிட்டி ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 3 மைக்ரோஃபேரட் அப்புறம் 6 மைக்ரோஃபேரட் கண்டெயின் சீஸ் காம்பினேஷன் தெர் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வில் பி டேஷ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஈஸி தான். சரியா, 1/3 இது ஃபார்முலா இருக்குது. சரியா, 1/c is equal to 1/3 + 1/6. எல்சியம் எடுத்துக்கலாம், எல்சியம் 6 வரும் உங்களுக்கு. ஸோ மேலே பண்ண வரும் 2 டைம்ஸ் போமா. ஸோ 2, சரி நான் ஃபஸ்ட்டே சொல்லி தரேன். 1/c is equal to 1/3 + 1/6. ஓகேவா, இதுக்கு எல்சியம் எடுக்க போகிறீங்க. ஸோ எல்சியம் 6 வரும். 3 வந்து 6க்கு 2 டைம்ஸ் போகும். ஸோ 3 × 2 தான் 6. ஸோ 2 போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போடுங்க. 6 வந்து 6க்கு 1 டைம்ஸ் போகும். ஸோ 1 × 1 1. ஸோ 2 + 1 = 3. 3/6ன்னு வரும். ஸோ கட் பண்ணிங்கன்னா 1/2ங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு என்னது 2. ஸோ ஆன்சர் வந்து 2 மைக்ரோஃபேரடை. சரியா, ஓகேவா. அடுத்த பாருங்கள், ஸோ ப்ராப்ளம் ஃபிசிக்ஸில் கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் உண்டு. ஸோ ஃபிசிக்ஸ் எடுத்தாலே கண்டிப்பாக என்னது தான் ப்ராப்ளம்ஸ் தான். அப்புறம் பாருங்கள், ப்ராப்ளம் அல்லது என்னது இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கிடச்சிருவாங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுது, F = G m1 m2/r². சரியா, ஒன்றில் ப்ராப்ளம் கேட்பாங்க அல்லது இந்த மாதிரி இக்குவேஷன்ஸ் வந்து கேட்டு வச்சுருவாங்க. சரியா, ஸோ ஃபிசிக்ஸ்னாலே இவ்வளோ தான், இதுதான் விஷயங்கள். அடுத்த பாருங்கள், ஹூ இஸ் அ தமிழ் போயட் ரிசீவ்ட் த யுவா புரஸ்கர் அவார்ட் ஃபார் தி இயர் 2019 பை சாகித்ய அகாடமி. யாருன்னா சபரிநாதன். சரியா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். த சேர்மன் ஆஃப் த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா, ஸோ சேர்மன் ஆஃப் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா என்.கே. சிங். இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு, சரியா, ஸோ ஃபஸ்ட்டு இருந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ ஃபஸ்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா நியோகி, கேசி நியோகி அப்படிங்கிற பர்சன் இருந்திருப்பார். சப்போஸ் கரண்ட் அஃபேர்ஸில் மாற்றிட்டாங்க அப்படின்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா ஃபீல்டும் உள்ள ஃபஸ்ட் யார் இருந்தாங்க, அப்போ கரண்டாக யார் இருக்காங்க, கரண்டாக இருக்கவங்க ரேங்க் என்ன, ரேங்க் மீன்ஸ் அவங்களுடைய அந்த இதில் கொடுத்துருக்காங்களா 15th எத்தனாவது இருக்காங்க, எத்தனாவது பர்சன், எத்தனாவது சேர்மன் அப்படிங்கிறதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரியா, ஸோ வெறும் கொஸ்டின் தான். ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்கலாம், அல்லது அவங்களே பேரை கொடுத்துட்டு எத்தனாவது பிரசிடென்ட்னு கேட்பாங்க. சரியா, ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இப்போ யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் இப்போ இருக்கிறவங்களுடைய லெவல் ரேங்க் மீன்ஸ் எத்தனாவது பிரசிடென்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எ ஸ்டேட் இன் விச் த வேல்யூ ஆஃப் மணி இஸ் ஃபாலிங் அண்ட் ப்ரைஸ் ஆர் ரைசிங் இஸ் கால்ட் டேஷ். பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு மாநிலம், அதாவது விலைகள் உயர்கின்றன அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க, என்னது இன்ஃப்ளேஷன். இது தமிழில் கொஸ்டின் அப்படியே தப்பு. சரியா, ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் என்னது இன்ஃப்ளேஷன். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த நேம் ஆஃப் த லான்ச்சிங் வெஹிக்கிள் யூஸ் டு லான்ச் சந்திராயன் 2 இஸ் டேஷ். கண்டிப்பாக ஐஎஸ்ஆர்ஓ இந்த ஃபீல்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் ஷூராக இருக்கும். எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஷூராக இருக்கும். அதுவும் ரீசெண்டாக எக்ஸாமுக்கு போகிறோம்னா ரீசெண்டாக ஏதாச்சும் லான்ச் பண்ணிக்காங்கன்னா கண்டிப்பாக அது கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, ஸோ ஆன்சர் GSLV MK3. சரியா, ஸோ அடுத்த பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அலுமினியம் பிளான்ஸ் வித் தேர் பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இருக்கா, ஸோ இது கொஞ்சம் டஃப் தான். சாரி, இது வந்து தெரிஞ்சாமல் தான் போட முடியும். ஆன்சர் பி சாய்ஸு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இந்தியன் லீடர் லேட் த ஐடியா ஆஃப் செகுலரிசம் இன் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமயச்சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார். யாருன்னா நேரு. சரியா, அடுத்த விச் லாங்குவேஜ் வாஸ் ஐடென்டிஃபைட் டு லொக்கேட் த இந்தியன் சிவிலைசேஷன் வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இதான் டேரக்ட் கொஸ்டின் தான், இதான் சான்ஸ்கிரிட். Who studied comparatively Buddha legends at the life of the Jesus through Bible and Buddha Jataka stories. ஸோ யார் அப்படின்னா மௌரிஸ் விண்டர்விட்ஸு. ஸோ எந்த புக்கில் எடுத்தாங்க, அது அவுட் போர்ஷனாக எனக்கு புக்கில் நான் பார்த்த மாதிரி இல்லை. சரியா, வெளியே போயிருப்பாங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு சில கொஸ்டின் வெளியே போக முடியல, எனக்கு பார்வையில் நான் புக்கில் நான் எதுவும் பார்க்கல. பட் கண்ணை தப்பிருக்கான்னு தெரில. பட்
கண்டிப்பாக அவுட் சோர்ஸும் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, ஒரு 2 கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு கொஸ்டின் இருக்கலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் தெளிவாக பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரிப்பீட் பண்ணாங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் போடலாம். சரியா? ஸோ டி மௌரிஸ் விண்டர் விட்ஸ். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த கரெக்ட் க்ரானாலஜி ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் அக்பர் ரீஜன். ஸோ இது அப்படி தான், ஹிஸ்ட்ரியில் இயரை வச்சு நல்லா விளையாடுவாங்க. சரியா? இயரை வச்சு நல்லா விளையாடுவாங்க. ஸோ இயர் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்குவாங்க. ஸோ என்ன கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, கான்கொஸ்ட் ஆஃப் மால்வா. சரியா? ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 1560. அடுத்து என்னது, அபாலிஷன் ஆஃப் பிலிகிரிம் டேக்ஸு. ஸோ இதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1563. அப்புறம் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் டின் ஐ லாஹி. ஸோ இதுக்கு இயர் பார்த்தீங்கன்னா 1582. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இபக்ட் கான் அட் ஃபத்ரிபு சிக்ரி. ஸோ இதுக்கு இயர் வந்து 1575. ஆமாம் 75. சரியா? 1575 இந்த மாதிரி இயரை போட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணணும். சரி, ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன வரும், என்ன ஆர்டர்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரானாலஜி. ஓகே, ஃபஸ்ட் என்ன வரும், 1560 வருமா? ஸோ ஓகே 1. செகண்ட் என்ன வரும், 63 வரும். தேர்ட் என்ன வரும், 75 வரும். அப்புறம் அது ஸோ 1 2 இது வந்து 4 அப்புறம் 3 எது இருக்கும் பாருங்கள். ஸோ ஏ சாய்ஸ் 1 2 4 3. ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இயரை மார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் அசனிங் ஆர்டரோ டிஸ்னிங் ஆர்டரோ அரேஞ்ச் பண்ணி போட்டுற வேண்டியதான். சரியா? ஓகே, அடுத்த பாருங்கள். ஹூ வாஸ் சுல்தான் ஆஃப் டெல்லி கால்டு. சரி, ஹவு வாஸ் சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி கால்டுன்னு கேட்குறாங்க. என்னது, அஸ்வபதி. சரி, லார்ட் ஆஃப் ஹார்சஸ், குதிரைகளின் தலைவர். அடுத்து பாருங்கள். இன் அ சிச்சுவேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரேக் டவுன் இந்த ஸ்டேட் த கவர்னர் ஷுட் எக்ஸ்ப்ளோர் ஆல் த பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் எ மெஜாரிட்டி கவர்மெண்ட் வாஸ் செட் பை டேஷ். என்ன கமிஷன் கேட்குறாங்க. ஸோ சர்க்காரியா கமிஷன். சரியா? இதுவும் பாலிட்டியில் 9th இந்த லைன்ஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டேரெக்டான கொஸ்டின் தான், இது டஃப்னு சொல்ல முடியாது. டேரெக்டாக ஓப்பன் கொஸ்டின் தான் இது. அடுத்த கொஸ்டின் வாங்க. ரிசர்வேஷன் ஆஃப் சீட் இன் பஞ்சாயத்து ராஜ் ஃபார் SC/ST இன் அக்கார்டிங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல். சொன்னேன்னா ஆர்டிகிலேருந்து கண்டிப்பாக 4 கொஸ்டின் வர வாய்ப்பு உண்டு. இங்கே 3 கொஸ்டின் வந்துட்டு. சரியா? ஸோ ஆர்டிகல் வந்து 243D. சரியா? அடுத்த ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. சரியா? பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, சீஃப் மினிஸ்டரும் கிடையாது, ஹோம் மினிஸ்டரும் கிடையாது. சரியா? ஸோ கண்டிப்பாக நன் ஆஃப் தேவன் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வருவாங்க. பிரசிடென்ட் தான் என்னது, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். இந்தியாவின் அரசின் தலைவர் வந்து யார், பிரசிடென்ட் தான். அடுத்து பாருங்கள். ஹவு டு யூ டேர்ம் த எம்ப்ளாய்மெண்ட் அக்கோரிங் ஒன்லி அ பர்டிகுலர் சீசன். ஸோ பர்டிகுலர் சீசனில் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு என்னது, சீசன், பருவநிலை. சரியா? சீசனல். இதெல்லாம் வந்து படிக்கணும் அவசியம் இல்லை, பர்டிகுலர் டைமில் மட்டும் இருக்குது, சீசன் டைம் மட்டும் இருக்குது. என்னது, சீசனல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒன்றுமே தெரியலனா கூட ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம். அடுத்து பாருங்கள். மேட்ச் ஆஃப் ஆன்லைன் தான். ஸோ இதுவும் அப்படி தான், உங்களுக்கு எதுவுமே தெரியல. சரியா? எந்த MRTP என்னென்னு தெரியாது, FEMA என்னென்னு தெரியாது, எதுவுமே தெரிலனா கூட டக்குன்னு நான் ஆன்சர் பண்ணிக்கலாம். எப்படி மட்டும் சொல்கிறேன், சின்ன ஒரு ட்ரிக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? எல்லா லைனும் சொல்லல, எதுவுமே தெரிலனா இன்ச் பை இன்ச்சு, வேர்ட் பை வேர்டு அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரிக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சியை பாருங்கள். உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இண்டஸ்ட்ரிங்கிற வேர்டு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக சிக்கு 2 தான் சொல்லிடலாம். கன்ஃபார்மாக சிக்கு 2 தான் சொல்லிடலாம். பட் இருந்தாலும் கூட இண்டஸ்ட்ரிங்கை வச்சு இங்கே சூஸ் பண்ணனால ABDயில் இண்டஸ்ட்ரிங்கிற வேர்டு இருக்கா, அதில் ஐங்கிற வேர்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆன்சர் வர வாய்ப்பு உண்டு. சரியா? ஸோ இங்கேயும் ஐ இல்லை, இங்கேயும் ஐ இல்லை, இங்கேயும் ஐ இல்லை. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு சிக்கு என்ன தான் வரும், 2 தான் வரும். ஸோ அப்படிங்க பாருங்கள் சிக்கு 2 தான் இருக்குது, இங்கேயும் சிக்கு 2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எடுத்த லாஜிக் படி ஆன்சர் சூஸ் பண்ண முடியாது. அப்போ அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும். அடுத்து என்ன பாருங்கள் அப்படின்னா, வெல்த் டேக்ஸ்ன்னு இருக்குது. சரியா? வெல்த் டேக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ வெல்த்து டேக்ஸு எல்லாமே நமக்கு எக்கனாமிக் ரிலேட்டாக வருதா. ஸோ இங்கேயும் பாருங்கள் எக்கனாமிக் பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கு 4. ஸோ பாருங்கள், ஸோ இதுலேயும் டிக்கு 4 எது வருது, இதான் வருது. ஸோ போட்டலாமா, இதான் ஆன்சர், டி சாய்ஸ். சுத்தமாகவே எனக்கு தெரியல, என்ன MRTP FP எதுவுமே தெரியலப்பா. ஜஸ்ட்டு இருந்திருக்கிற வேர்டை வச்சு அப்படியே சூஸ் பண்ணி ஒரு மார்க்கை சொல்லியாக வாங்கிட்டு போகிறேன். இப்படி தான் என்ன பண்ணணும், தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணணும். சும்மா போயிட்டு தெரியல, சரி சியை குத்து, இது தெரியலையா, சரி பிஏ கொஞ்சம் சைடு அடிப்போம், இதுவும் தெரியல, சரி அங்கே ஏ போட்டோம், இங்கே பி போட்டோம், இங்கே டிஏ போடுவோம், அப்படி போட்டால் சுத்தம் லாக்கு. இப்படி தான் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஆன்சரை போகணுமே தவிர்த்து சும்மா வந்து என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சரியா? நல்லா கொஞ்சிக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ தமிழும் கூட இந்த வேர்டு தான் பாருங்களா, தொழில் இருக்குது, அங்கேயும் தொழில் வரும். சரியா? ஸோ தொழில் அப்புறம் செல்வ வரி. ஸோ இங்கே வந்து பொருளாதாரம். சரியா? ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம்.
ஆனால் ஒரு விஷயம், நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணதுக்காண்டி டக்குன்னு முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எம்ஆர்டிபி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எஃப்எம்ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சப்போஸ் நாளைக்கு ஒரு கொஸ்டினில் இந்த ரெண்டையும் விட்டுட்டு இதை கேட்டிருப்பாங்க, அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொஸ்டினை பார்த்ததுனால இந்த க்ளூ யூஸ் பண்ணி அங்கே உள்ள கொஸ்டினை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அதனால் கொஸ்டின் பேப்பர் வேஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்த்துருங்க. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். சரி, 68வது கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஃபார் த ப்ரொபோஸ் ஜிஎஸ்டி அரேஞ்ச்மெண்ட் இன் இந்தியா? ஸோ போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் வில் பி கலெக்டட் அட் த பாயிண்ட் ஆஃப் சேல். இதுவும் கரெக்டு தான். த சென்டர் அண்ட் த ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சேஞ்ச்ட் ஆன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ இதுவும் வந்து என்ன தான், கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு. சரியா? ஸோ தமிழையும் கொஸ்டின் இருக்குது, லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்பிஐ வந்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இஷ்யூ ஆஃப் கரன்சியும் ஆர்பிஐ தான். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதுவும் ஆர்பிஐ தான். ஸோ நியூட்ரலிட்டி ஆஃப் மணி வந்து ஆர்பிஐ கிடையாது. ஸோ ஃபோர்த்து கண்ட்ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்கிங், அதுவும் யார் தான், ஆர்பிஐ தான். ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஆர்பிஐ அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்பிஐ எப்போ லான்ச் பண்ணாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, அதுக்கு அங்கே இருக்க ஹெட் யார், எத்தனை பேர் இருக்காங்க, சரி, என்னென்ன ஃபங்க்ஷன் பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு விட இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறாங்க தெளிவாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் யாருக்கு என்ன ரோல் இருக்குது எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அட்டம் பண்ணிடலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐங்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக். பேங்கிங்கில் ஆர்பிஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 70th கொஸ்டின். Who wrote these sentence? The presence of the British in India is an invitation to Japan to invade India. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும் படியான அழைப்புதல் என்று சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா காந்தி. சரியா? விச் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ரிசீவ் த பாரத் ரத்னா அவார்ட் இன் 1954? இது டேரக்ட் கொஸ்டின், ராஜாஜி. சரியா? இன் 1884 பி ஆனந்தச்சலரு அண்ட் பி ரங்கையா நாயுடு ஃபவுண்ட் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நோன் அஸ் டேஷ். எதுனா மெட்ராஸ் மகாஜன சபா. சரியா? ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா. அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் த 1857 முட்னி? ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா டி சாய்ஸ் தான். எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து டி சாய்ஸ் வரும். ஏன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, த பீஸ்னட்ஸ் பார்ட்டிசிபேட் லார்ஜ்லி இன் 1857 கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 3500 மெம்பர்ஸ் தான். சரியா? அதனால் வந்து அதான் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து என்னது, டி சாய்ஸ். சரியா? இன்கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், 74th கொஸ்டின். இன் விச் இயர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம்டு த கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் முதன்முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைந்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இது 1920. சரி, இயர் வச்சே நமக்கு ஒரு 6-7 கொஸ்டின் வந்துட்டு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ பிளேட் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஒர்க் ஆன் ஹோம் ரூல் லீக் இன் தமிழ்நாடு? தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார் அப்படின்னா ஆனி பெசன்ட். த ஃபவுண்டர் ஆஃப் பாரத ஆசிரம் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. அடுத்த கொஸ்டின். ஹூ வாஸ் த பெஸ்ட் கமெண்டேட்டர் ஆஃப் த ஆன் த குரல்? சரியா? ஸோ குரல் குறித்து சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பரிமேலழகர். சரியா? அடுத்த ஹூ பப்ளிஷ் த புக் ரோம்புரி ராணிகள்? சரியா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆதரும் கொஞ்சம் இம்பார்ட்டன் தான். சரியா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆதர் டாப்பிக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ யார் அப்படின்னா CN அண்ணாதுரை. ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் தேம்பாவணி? யார்? வீரமாமுனிவர். சரியா? ஸோ புக்ஸ் ஆதர் படிக்கும் போது இம்பார்ட்டண்டாக புக்ஸ், அதாவது ஏதாச்சும் ரொம்ப பெரிய ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் ஃபுல்லாக படிங்க. அப்புறம் ரீசெண்டாக லான்ச் பண்ணுற புக்ஸு, சரியா, கரண்ட் அவர்ஸ் வரும்ல, அந்த மாதிரி புக்ஸு எல்லாமே நோட்ஸ் போட்டு படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 80th கொஸ்டின். அக்கார்டிங் டு புறநானூறு, ஹூ வாஸ் கால்ட் த ஹெட் ஆஃப் த லேர்ன்டு போயட்? கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது? யாருன்னா மாங்குடி மருந்தனார். சரியா? மாங்குடி மருந்தனார். அடுத்து பாருங்கள். விச் ஆஃப் த நோடல் ஏஜென்சி டு டிரைவ் ஆல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு? சரியா? ஸோ உங்களுக்கு எதுனே தெரியல, நோடல் ஏஜென்சினா என்னென்னு தெரியாது, கவர்னன்ஸ் என்னென்னு தெரியாது, விட்டுருங்க, கொஸ்டினை விட்டுருங்க. ஆனால் க்ளூ இருக்குது, நல்ல க்ளூ இருக்குது பாருங்கள். கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இஜி இங்கே பாருங்கள், கவர்னன்ஸ் அடித்து போயிட்டோமா? இங்கே நான் வந்து டிக் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு கண் கரெக்டாக அங்கே போகும். ஆனால் இதே கொஸ்டின் கேட்டால் அங்கேயும் கண் அப்படி போகணும். அங்கே வந்து பிளெயினாக இருக்குமா, நம்ம கண் வந்து யோசிக்க தோணாது. பட் சொன்னல இன்ச்சு பை இன்ச்சு
விச் இஸ் த நோடல் ஏஜென்சி. இன்ச் பை இன்ச் நீங்கள் ரீட் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாய்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டான வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இருந்துச்சுன்னா ஆன்சரை சூஸ் பண்ணி போயிட்டு மார்க் வாங்கிடுங்க. இ கவர்னன்ஸு. ஸோ ஃபுல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கொரோனா வெப்சைட் இருக்குல்ல, அந்த இ பாஸ் போடுறீங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பவர்ட் பை டிஎன்இஜிஎன் போட்டிருப்பாங்க. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருன்னு பார்ப்பா, இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. நமக்கு வெப்சைட்டே இருக்குது சரியா. ஸோ டிஎன்இஜிஏ போட்டிங்க வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் அந்த யூனிட் 8, 9 படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வெப்சைட்டு சரியா, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வெப்சைட். ஸோ அடுத்து பார்க்கலாம் 82th கொஷின். டு ஹெல்ப் த ஃபைனான்ஷியல் ருபீஸ் டேஷ் ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் ஃபார் மேரேஜ் அன்னை தெரசா நிலவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் பை சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் சரியா. இது 15,000 நம்ம வீடியோ போட்டிருந்தோம் சரியா. ஸோ யூனிட் 8, 9க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் அந்த பாயிண்ட் வந்திருக்கும் சரி. மொத்தம் 15,000 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க சரியா, ஃபைனான்ஸில் கொடுப்பாங்க. அடுத்த 83rd, இந்த அவார்டு கிவன் பை இயல் இசை நாடக மன்றம் இஸ் டேஷ். எதுனா கலைமாமணி சரியா. அடுத்த 2016-17 அக்கார்டிங் டு டைரக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ்நாடு த ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அடுத்த விச் பொசிஷன் டஸ் தமிழ்நாடு ஆக்குபை இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டூரிங் 2019 சரியா. ஸோ 2019 ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வாஸ் டெவலப்ட் பை த பாகிஸ்தானி எக்கனாமிக் மஹூப் உல் ஹேக் அண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் டேஷும் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா அமர்த்தியா சென் சரியா. 1990 அமர்த்தியா சென். ஸோ அவ்வளோதான் சரியா, ஜிஎஸ் அவ்வளோதான். இனி வரது எல்லாமே மேட்சாக தான் இருக்கும். மேட்ச் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கான கருத்து என்ன அப்படிங்க தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கான தான் வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த சீரிஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கானே அந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இல்லாத பட்சத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ எல்லாம் படிங்க, சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், அப்புறம் கொஸ்டின்ஸில் எந்த விதமான ஆன்சர் உங்களுக்கு தெரியலனா எப்படி நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படிங்க சொல்லி கொடுத்துட்டேன். இது ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான். நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் எக்ஸாம் லைவ் எக்ஸாமில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் அடிச்சிடலாம். கண்டிப்பாக ஜாபும் வாங்கிடலாம் சரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.